குறிப்பாக நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தினுடைய அண்டர் கிரவுண்ட்ல பங்கருக்குள்ள அதிரடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எங்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை தர வேண்டும், அளிக்கப்பட்ட இடங்களை மீள்கட்டுமானம் செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் அமெரிக்கா தலைமையிலான அனைவரும் எங்களுக்கு செய்து தர வேண்டும். ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்களும் அதே போன்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் ஒப்புக்கொண்ட ஒரு விதிதான். அதில் தான் சிறு சிறு திருத்தங்களோடு தற்போது ஒப்புதல் வந்திருக்கிறது என்பதை புரிய முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 430வது நாளாகவும் காசாவிலே என்ன நடக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய வீடியோவிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு ஆண்டை தாண்டி தற்போதைய யுத்தம் முழுமூச்சோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் காசாவிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று பல நாடுகளும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் அதையெல்லாம் காதிலே வாங்கிக் கொள்ளாமல் முழுமையாக காசாவினுடைய அனைத்து கட்டிடங்களையும் அழித்து நொறுக்கி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய 25 லட்சம் மக்களும் இதனூடாக ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதோடு இதுவரைக்கும் 46,000 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 1,06,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், உடல் ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கும் 22 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 11,000 பேர் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என்று நம்பப்படுகிற நிலையில் அவர்களை மீட்கவே முடியாது. அவர்கள் இந்த 46,000 மரணமடைந்தவர்களுடைய லிஸ்டில் இதுவரைக்கும் சேர்க்கப்படவில்லை. இருந்தாலும் அவர்களும் மரணமடைந்தவர்களுடைய லிஸ்டில் தான் சேர்க்கப்படுவார்கள் என்று நம்பப்படுகிற நிலையில தான் இத்தனை ஆக்கிரமிப்பு தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் இன்னும் அடங்காமல் தொடர்ந்து பாலஸ்தீனம் மீது தன்னுடைய தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறது. இதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் இஸ்ரேலில் இருந்து பணைய கைதிகளாக பிடித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய 101 நபர்கள் இன்னும் அவர்களுடைய கைவசம் இருக்கிறார்கள். அவர்களை இதுவரைக்கும் விடுவிக்கவில்லை என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனத்திற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 101 நபர்கள் தான் அவர்களுடைய பணைய கைதிகளாக இருக்கிறார்கள். இவர்களை வைத்துத்தான் அடுத்த கட்ட நெகோசியேஷனை அவர்கள் செய்வதற்கு நிபந்தனைகளை விதிப்பதற்கு தயாராகி இருந்த அடிப்படையில் தற்போது நிபந்தனை விதிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது என்பதையும் நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவிலே என்பதைத்தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னவென்று சொன்னால், குறிப்பாக நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தினுடைய அண்டர் கிரவுண்ட்ல பங்கருக்குள்ள அதிரடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. பெஞ்சமின் நெதன்யாகு மேலே கிட்டத்தட்ட 3 முக்கியமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் 2020 பதிவு செய்யப்பட்டவையாக இருந்தாலும் 2023 வரைக்கும் அந்த வழக்குகளுக்கு கலந்து கொள்ளாமல், வழக்கு விசாரணையில் பங்கெடுக்காமல் இழுத்தடிப்பு செய்து கொண்டே இருந்தார் பெஞ்சமின் நெதன்யாகு. அதை தாண்டி உடனடியாக காசாவிலே ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் அந்த யுத்தத்தை காரணம் காட்டி வழக்கிலே ஆஜராகுவதை தவிர்த்து கொண்டே வந்தார் பெஞ்சமின் நெதன்யாகு. இந்த நிலையில தான் இனிமேலும் உங்களுக்கு வாய்ப்பளிக்க முடியாது, வாரத்தில் 3 நாட்கள் காலை 10 மணி முதல் ஈவினிங் 4 மணி வரைக்கும் நீங்கள் விசாரணையில் பங்கேற்க வேண்டும் என்று டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருந்தது. இப்படியான நிலையில் நாளை முதல் வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. தற்போது இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய
ஹாட் டாபிக்கே இதுதான். ஒருபுறம் இஸ்ரேலிய பிரதமரை பதவி விலகச் சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது, மறுபுறம் உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு ஒரு ஒப்பந்தத்தை எட்டி அங்கிருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வாருங்கள் என்கிற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மறுபுறமாக எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணியும் மிக பெரும் ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. இப்படி எல்லா பக்கமும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிற நேரத்தில், உள்நாட்டுக்குள் ஒரு குழப்ப நிலை இருக்கிற நேரத்தில், தற்போது பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு சலுகையே கிடையாது, நீங்கள் பங்கெடுக்கவே வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு நாட்டில் இப்படி ஒரு நெருக்குதல் நிலை ஒரு அதிபருக்கு எதிராக வருகிற போது பொதுவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், இனி இவர் போதும் என்று எல்லா தரப்பும் முடிவெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு நிலைமை வருதுன்னு வைங்களேன். ஏன்னா அதிபராக இருக்கும்போதே, ஆட்சியில் இருக்கும்போதே அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதற்கு அவர் கேட்கிற சலுகைகளும் கொடுக்கப்படாமல் நாங்கள் அதெல்லாம் தரவே மாட்டோம்னு விடாப்பிடியாக நிற்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் இனிமேல் எங்களுக்கு போதும்னு முடிவெடுக்க போகிறாங்க, அதுக்கு ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னு தான் எல்லா நாடுகளிலும் நடக்கிற வளமையை வைத்து நாம் இங்கும் புரிந்து கொள்ள முடிகிறது. எது எப்படி போனாலும் நாளைய வழக்கு மிக முக்கியமான 3 வழக்குகளாக இருக்கிறது. இந்த வழக்குகள் மூலமாக இந்த வழக்கு முடிவுக்கு வருகிற நேரத்தில் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இந்த கேஸுகளுக்கு ஒரு நம்பர் வழியாகத்தான் இந்த கேஸுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக முதலாவது கேஸ் 1000 என்று அந்த நம்பர் போட்டிருக்காங்க, கேஸ் நம்பர் 1000. அதே நேரத்தில் கேஸ் நம்பர் 2000 சொல்லி போட்டிருக்கிறாங்க. மூன்றாவது கேஸ் நம்பர் 4000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இந்த 3 கேஸ்லையும் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒன்றோட ஒன்று இணக்கமான குற்றச்சாட்டுகளாகத்தான் இருக்கிறது. முதலாவது குற்றச்சாட்டாக அவர் மேலே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், நெதன்யாஹுவும் அவருடைய மனைவி சாராவும் அங்க இருக்கக்கூடிய பணக்காரர் ஒருவரிடம் இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 7 லட்சம் பெறுமதியான USDல கிட்டத்தட்ட 1,92,000 அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான பொருட்களை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பிசினஸ் மேன்ட்ட இருந்து அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டதாக சொல்லி இருக்கிறார்கள். அவரும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஆமாம் நான் அன்பளிப்பு கொடுத்தேன் அப்படின்னு இருக்கிறாரு. நீ பிரதமராக இருக்கிற நேரத்தில் எதுக்கு இந்த அன்பளிப்பு? ஷாம்பைன் என்கிற சாராயம், அதை லிக்கர் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி சுருட்டு வாங்கியிருக்கிறாப்புல. 7 லட்சத்துக்கு சுருட்டு குடிக்கிற அளவுக்கு இருக்கிறான்னா இவனுள்ள லட்சணம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிறங்க. 7 லட்சம் அளவுக்கு சாராயமும் சுருட்டும் அவருக்கு அன்பளிப்பாக கிடைத்திருக்கிறது. இந்த அன்பளிப்புக்கு பதிலாக அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட நபருக்கு அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாக சில சலுகைகளை வழங்கி இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட நபரும் ஆமா நான் இவருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்தில் என்கிற செய்திகளும் இருக்கிறது. இது இந்த வழக்கு நம்பர் கேஸ் நம்பர் 1000 என்கிற அந்த கேஸ்ல வரக்கூடிய செய்தி. அதே நேரத்தில் கேஸ் நம்பர் 2000 என்கிற இந்த வழக்கில் அவர் செய்திருக்கக்கூடிய வேலை என்னன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான பத்திரிகைகள், ஒன்று இஸ்ரேலி ஹயோம், அதே நேரத்தில் இன்னொரு பத்திரிகை எடியோத் அஹ்ரோனோத், வைனட்னு சொல்லுவாங்க. இந்த 2 பத்திரிகைகள், இதை தாண்டி அல் ஜசீரா அது மூடப்பட்டிருக்கிறது. இப்போ அதே போன்று அங்கிருந்த ஹேரட்ஸுக்கு 3 விழா செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிலையில எடியோத் அஹ்ரோனோத் என்கிற பத்திரிகைக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால், நிறைய சலுகைகளை கொடுத்தது மட்டுமல்லாமல் எடியோத் அஹ்ரோனோத்தை வளர்த்தெடுக்கணுங்கிற வகையில் அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஹயோம் என்கிற பத்திரிகையை முடக்கி இருக்கிறாரு. பத்திரிகையை முடக்கும் விதமாக ஒரு சட்டத்தையும் அமைச்சரவையில் கொண்டு வந்து பாஸ் பண்ணி இருக்கிறாரு. எனவே எங்களுடைய பத்திரிகையை முடக்குவதற்காக, இஸ்ரேலி ஹயோம் பத்திரிகையை முடக்குவதற்காக எடியோத் அஹ்ரோனோத் என்கிற பத்திரிகைக்கு இவர் சலுகை கொடுத்திருக்கிறார், வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எனவே இவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்றுதான் இஸ்ரேலி ஹயோம் பத்திரிகை இவருக்கு எதிராக ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இது கேஸ் நம்பர் 2000 என்கிற கேஸினுடைய விவகாரங்கள். அதே போன்று கேஸ் நம்பர் 4000 என்கிற ஒரு கேஸ் இருக்கிறது. இதிலேயும் அவர் ஃபேவர் பண்ணி இருக்கிறார். என்ன ஃபேவர் பண்ணி இருக்கிறார்னு சொன்னா, ஊழல் செய்திருக்கிறார், அதே போன்று ஃப்ராடுத்தனம் பண்ணி இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் தன்னுடைய அமைச்சு பதவியை பயன்படுத்தி கொண்டு என்ன செஞ்சிருக்கிறார்னா, வால்லா என்கிற ஒரு நியூஸ் சேனல் இருக்கிறது. அந்த சேனல்ல ஹெட்டுக்கு தேவையான
சலுகைகளை வழங்கி வேறு ஒரு பத்திரிகைக்கு எதிராக இந்த சேனலை வளர்த்தெடுக்கிற வேலைகளையும் செய்திருக்கிறார் என்று இப்படி 3 விதமான குற்றச்சாட்டுகள் ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறாரு. சாராயத்தையும் சுருட்டையும் லஞ்சமாக வாங்கி இருக்கிறாரு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இந்த ஆள் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் தான் நாளையிலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஒரு வாரத்திற்கு 3 நாட்கள் காலை 10 மணியிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நேரடியாக அவர் அங்கே அப்பியர் ஆக வேண்டும். அப்பியர் ஆகிறது மட்டுமல்லாம அந்த வழக்கு ஒரு பங்கருக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல தான் நடக்க இருக்குது. காரணம் என்னன்னா, நான் வரும்போது பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, எனக்கு பாலஸ்டைன்ல இருந்து அடிச்சிருவாங்க, தாக்கல் நடத்திடுவாங்க என்ற காரணத்தில் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது மேலே இருந்தால் தானே அடிப்பாங்கன்னு பயப்படுறவா, அண்டர் கிரவுண்ட்ல வச்சுக்கிருவோம், எப்படியாவது விசாரணையை முடிக்கணும்னு சொல்லி தெளிவாக இஸ்ரேலுடைய நீதிமன்றம் இவருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. எல்லா பக்கமும் சுற்றி வளைக்கப்படுகிற நெத்தன்யாகு அப்பாவிகளுக்கு செய்த அநியாயம், அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள், பாதிக்கப்பட்டவனுடைய துஆ, இப்படி அனைத்து தரப்பிலும் இறைவனுடைய தண்டனையில் மறுமையில் தப்பவும் முடியாது, இந்த உலகத்திலும் நீதி நியாயத்திற்கு முன்பதாக தப்புவதற்கு வாய்ப்பில்லை என்கிற நிலை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய நியாயமான நம்பிக்கை கொண்ட, அதே நேரத்தில் மனிதநேயம் கொண்ட அத்தனை பேருடைய ஆசை, அவா பிரார்த்தனையாக இருக்கிறது. நாளைய வழக்கு ஆரம்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாளைக்கு ஒரு முக்கிய செய்தியாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு கெய்ரோவில் இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மீண்டும் கத்தாருக்கு பயணித்திருக்கிறார்கள். கெய்ரோவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தற்போதைய பேச்சாளராக மிக முக்கியமானவராக கலந்து கொண்ட கலீல் அல் ஹையா, டாக்டர் கலீல் அல் ஹையா அவர்கள் இன்றைக்கு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்துக்களிலே இஸ்ரேலோடு ஒரு உடன்பாட்டை எட்டி இருக்கிறோம் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரேலிய பத்திரிகைகளும் ஆம், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையில ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் நீடித்திருந்த நிலையில இந்த பேச்சுவார்த்தைகளில் முதல் கட்டமாக 2 மாதங்கள் போர் நிறுத்தம் ஏற்படும், அதற்கு பிறகு மீண்டும் ஒரு 2 மாதங்கள் போர் நிறுத்தம் ஏற்படும், அதற்கு பிறகு நிரந்தரமான போர் நிறுத்தமாக அது மாறும் என்பதுதான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விதியாக இருக்கிறது. அதிலிருந்து எந்த இடத்திலும் பாலஸ்தீன அமைப்பு பின்வாங்கவில்லை. அவர்கள் அதிலே உறுதியாக இருக்கிறார்கள். சிறு சிறு இடங்களில் அவர்கள் விட்டுக் கொடுப்புகள் செய்ததாக சொல்லப்படுகிறது. அது எதில் அவங்க விட்டுக் கொடுப்பு செஞ்சாங்கிறத பகிரங்கமாக இன்னும் சொல்லலை. ஆனாலும் எதில் விட்டு கொடுக்க கூடாதோ அதில் அவங்க விட்டு கொடுக்கலங்கிறது தெளிவாகிறது. ஏன்னா கலீல் அல் ஹையா என்னை கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீனத்திலிருந்து மொத்தமாக இஸ்ரேல் ராணுவம் வெளியேற வேண்டும், எங்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை தர வேண்டும், அளிக்கப்பட்ட இடங்களை மீள் கட்டுமானம் செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் அமெரிக்கா தலைமையிலான அனைவரும் எங்களுக்கு செய்து தர வேண்டும், அதே போன்று நிரந்தர யுத்த நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற விதமாகத்தான் இவர் கருத்தை சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் ஆம், நாங்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 2 தரப்பும் நிபந்தனைகளை இன்னும் வெளியே போடல, ஆனால் நாங்கள் போட்டிருக்கிற நிபந்தனைகள் இது முதன்மையானது என்று இவர் கலீல் அல் ஹையா அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். 2 பேரும் இணைஞ்சு, அதே நேரத்தில் எகிப்து, கத்தார், இப்படி அத்தனை பேரும் இணைஞ்சு கூட்டாக இதுதான் என்று வெளியில் இன்னும் போடலை. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முடிவுக்கு தான் வந்திருக்கிறோம்னு கலீல் அல் ஹையா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் அந்த முடிவுக்கு வராமல் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்களும் அதே போன்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் ஒப்புக்கொண்ட ஒரு விதிதான். அதில் தான் சிறு சிறு திருத்தங்களோடு தற்போது ஒப்புதல் வந்திருக்கிறது என்பதை புரிய முடிகிறது. எது எப்படி போனாலும் 101 பணைய கைதிகள் இருக்கிறார்கள். அவர்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் கட்டுப்பாடுகளுக்கு அவர்கள் வந்துதான் ஆக வேண்டும். அவர்களை மொத்தமாக விடுவித்து முடிக்கின்ற போது நிரந்தரமான யுத்த நிறுத்தம் என்கிற நிலை எட்டப்பட்டுவிடும். இந்த இடத்துல இந்த கடந்த கால பேச்சுவார்த்தைகளில் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு நிபந்தனை என்ன இருந்ததுன்னு சொன்னால், இடைப்பட்ட நாட்களில் இஸ்ரேலால் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய, இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணித்திருக்கக்கூடிய பணைய கைதிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் இருக்குது, அவர்களுடைய உடல்கள் இருக்கின்றன. அந்த உடல்களை திருப்பி கொடுப்பது, எந்தெந்த டேட்டில் அது கொடுக்கப்படும் என்கிற நிபந்தனைகளும் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய நிபந்தனைகளில்
பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தலைவர் ஷேக் ஜெனரல் யஹ்யா சின்வார் அவர்களுடைய ஜனாசா தற்போது இஸ்ரேலிடத்தில் இருக்கிறது. அதை மீண்டும் இவர்கள் எடுப்பார்களா, அவர்கள் இவரிடத்தில் கொடுப்பார்களா, அது பேசப்பட்டதா என்கிற விவகாரங்களும் இன்னும் வெளிவரவில்லை. இந்த பேச்சுவார்த்தையினுடைய விவகாரங்களை கத்தார் அல்லது எகிப்து பகிரங்கப்படுத்துகிற போது நமக்கெல்லாம் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. முதல் கட்டமாக 2 மாத போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்குரிய மிக முக்கியமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள் என்கிற நிலை நமக்கு தெரிய வருகிறது. இதே நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்குள் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் ரஃபா பகுதிகளில் 2 மெர்காவா டேங்குகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிற அதே நேரத்தில் ரஃபா நகரத்தினுடைய கிழக்கு பகுதி அல் ஜனீனா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் பஷீதி நர்சரி இருக்கிறது. அந்த நர்சரிக்கு அருகாமையில் மேலும் 2 மெர்காவா டேங்குகளை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மொத்தம் 4 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்த 6 பேர் கடந்த 24 மணி நேரத்துக்குள் தனியாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 6 பேரில் 4 பேர் லெபனான் எல்லையில் நடந்த ஒரு பாரிய குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த குண்டுவெடிப்பை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஹெஸ்புல்லாக்கள் வைத்துவிட்டு சென்ற குண்டுல இவங்க வெடிச்சு செத்தாங்களா அல்லது புதிதாக ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்களா என்பது வெளிப்படையாக தெரியவில்லை. எது எப்படி போனாலும் 4 பேர் ஒரே இடத்தில் செத்திருக்கிறார்கள், 2 பேர் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தனியாக. அது இல்லாமல் 4 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாகவும் கிட்டத்தட்ட 20 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகளையும் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. வடக்கு காசா பகுதிகளில் தான் சம்பந்தப்பட்ட 2 தனியான 2 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு யமனில் இருக்கக்கூடிய ஹூசிகள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேல் மீது. அந்த தாக்குதலை ஹிட் ஆகி இருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருப்பதை நீங்க பார்க்க முடியும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய அஸ்டோது பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மாடி கட்டிடத்தில் அவர்களுடைய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. ட்ரோன் அட்டாக்ல மாடி தீப்பிடிக்க ஆரம்பிக்கிற முதன்மை காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பின்னால் இந்த கட்டிடத்தில் எவ்வளவு சேதங்கள் வந்தன என்கிற செய்திகளை எதுவுமே வெளிப்படையாக வெளியாகவில்லை. அதை வெளியாக்குகிற நிலையிலும் இஸ்ரேல் இருக்க மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்படியான ஒரு தாக்குதல் நிலை உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து 430 நாட்களுக்கு மேலாக பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் பேசி வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தின் உண்மை வரலாறு என்ன என்பதையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வர தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு அதனுடைய இன்ட்ரோ வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் பாலஸ்தீனத்தினுடைய வரலாற்று செய்திகள் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு முன்னால் வாரத்தில் 3 நாட்கள் தனி வீடியோவாக வெளியிடப்பட இருக்கிறது. அந்த வீடியோக்களையும் பார்க்கிற போது பாலஸ்தீனம் உண்மையில் யாருக்கு சொந்தம், அங்கு என்ன நடந்தது, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் யார், உண்மையிலேயே இந்த நாடு பாலஸ்தீன மக்களுக்குத்தான் சொந்தமானது, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கமும் அங்கு செய்த அட்டூழியங்களும் அதற்கு துணை போனவர்களும் யார் என்கிற கடந்த கால முழு வரலாற்றையும் தான் முழுமையாக அதிலே பார்க்க இருக்கிறோம். முதலாவது இன்றைக்கு இன்ட்ரோ வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை பார்க்காதவர்கள் பார்த்து விடுங்கள். தொடர்ந்தும் தியாக தேசம் என்கிற தலைப்பில் அந்த வீடியோ வெளியிடப்பட இருக்கிறது. தொடர்ந்தும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு நடந்த அநியாயத்தை உலகறிய செய்யும் ஒரு முயற்சியாக இந்த வீடியோக்கள் வெளியிடப்படுகிறது. எனவே அதற்கும் உங்களுடைய ஆதரவை தருகிற விதமாக அத்தனை பேருக்கும் இதை நாம் பகிர்கிற போது அந்த மக்களுக்கும் பாலஸ்தீனத்தினுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அது அமையும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், சிரியாவினுடைய 50 ஆண்டு கால சிரியா ஒப்பந்தத்தை, சிரியா இஸ்ரேல் ஒப்பந்தத்தை இஸ்ரேல் உடைத்திருக்கிறது. உடைத்து சிரியாவுக்குள் நுழைந்திருக்கிறது. சிரியாவினுடைய நகர பகுதிகளுக்குள் இஸ்ரேலிய ராணுவம் நுழைகிற காட்சிகளை இன்றைக்கும் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் நீங்க பார்க்கலாம். இங்க நீங்க பார்க்கலாம், அவர்களுடைய மர்காவா டேங்குகள் நுழைகிற காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேலுடைய ராணுவம் சிரியாவினுடைய 50 ஆண்டு கால ஒப்பந்தத்தை உடைச்சிருக்கிறாங்க, உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கோலான் மலை குன்றை தாண்டி சில ஊர்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்படியான நிலையில் அங்க தற்போது ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் எந்த விதமான கருத்துக்களையும் இது தொடர்பாக சொல்லவில்லை. இஸ்ரேல் வரக்கூடாது அல்லது இஸ்ரேல் மீது திருப்பி நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், இஸ்ரேல் இப்படி செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற எந்த வார்த்தைகளையுமே அவர்கள் சொல்லவில்லை.
அதற்கு சில பல காரணங்கள் இருப்பதை நாம் ஏற்கனவே பல வீடியோக்களூடாக சொல்லியும் இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சி குழுவினுடைய தலைவர் இதற்கு முன்பதாக எப்படி இருந்தார் என்பதையும் தனி வீடியோவாக நம்ம போட்டிருக்கிறோம். பார்க்காதவர்கள் பார்க்கிற போது இதனுடைய பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் இந்த கிளர்ச்சி படையினுடைய இவ்வளவு வேகமான முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற சிரியாவினுடைய கிளர்ச்சி படையும் தான் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு சிரியாவினுடைய கிளர்ச்சியாளர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, அடுத்ததாக நாங்கள் துருக்கியினுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக களமிறங்க இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற சிரியாவினுடைய கிளர்ச்சியாளர்கள் 2 நகரங்களை கைப்பற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி கைப்பற்றி இருந்தது. அவற்றையும் இவர்கள் சண்டையிட்டு மீட்போம் என்றுதான் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அடுத்ததாக துருக்கியினுடைய ஆதரவு பெற்றவர்களுக்கும் சிரியாவில் தற்போது கிளர்ச்சியாளர்கள் யார் கைப்பற்றி இருக்கிறாங்களோ அந்த HTS என்கிற அமைப்புக்கும் இடையில் அடுத்த ஒரு மோதல் ஏற்படுமோ என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கான காரணங்களாக எதை நம்ம பார்க்கலாம்னா, அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோ பைடன் சிரியாவில் அசாதினுடைய வீழ்ச்சிக்கு நாங்கள் தான் காரணம் என்று சொல்லி உரிமை கோரியிருக்கிறார். அமெரிக்காவினுடைய செயல்பாடுகளால் தான் அசாது தோற்கடிக்கப்பட்டார், வெளியேற்றப்பட்டார். எனவே அதற்கு நாங்கள் தான் அந்த வெற்றியை சுவீகரிக்க தகுதியானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், சிரியாவில் நடைபெற்ற இந்த கிளர்ச்சியில் அசாது தோற்கடிக்கப்பட வேண்டும், அசாது விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்கிறதுலாம் மாற்று கருத்தில். ஆனால் உள்ளுக்குள்ள நடந்த இந்த சம்பவத்தில் நம்ம ஆரம்பத்திலிருந்து சொன்ன மாதிரியே ஹிஸ்புல்லாக்களை அடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஆயுதம் வருகிற வழியை நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். அதே நேரத்தில் காசாவினுடைய பிரச்சனையை திசை திருப்பணமாக இருந்தால் எல்லாவற்றுக்கும் சிரியாவினுடைய இந்த சம்பவத்தை நடத்தியாக வேண்டும் என்று அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் நினைத்ததை சாதித்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அதனால தான் சிரியாவை பற்றி தனியாக போட்ட வீடியோவில் என்ன சொன்னோம்னா, இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாம் நபிகள் நாயகத்தினுடைய முன்னறிவிப்பு, இப்படியெல்லாம் இப்போ நடந்திருக்க இந்த விஷயத்தை பேச யாரும் தளப்பட்டுறாதிய. இதனுடைய பின்னணி அந்த கலங்கள் நிலை தெளிந்து வரும்போது பல விஷயங்கள் நடந்தேறிவிடும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, பிரார்த்தனை. பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து ஐவேளை தொழுகைகளிலும் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு, பாலஸ்தீனத்திற்காக ஜனநாயக ரீதியிலும் குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.